முரசு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் இட்லி கடை. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இந்த படத்தில் வந்து நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, சமுத்திரகனி, சத்யராஜ், அருண் விஜய், பார்த்திபன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ராஜ்கிரண் ஒரு கிராமத்தில் ஒரு இட்லி கடை நடத்திட்டு வர்றாரு. அதற்கு பிறகு அந்த கடையை வந்து அவர் பையன் நடத்துவாருன்றது அவரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பையனுக்கும் பல கனவுகள் இருக்குது. வெளியே போய் சம்பாதிக்கணும், செட்டில் ஆகணும், பங்களா வீடு கட்டணுன்ற மாதிரி கனவுகள் இருக்குது. அவர் கனவை நோக்கி நகர்றாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க அப்பாவோட இட்லி கடையை நடிகர் தனுஷ் எடுத்து நடத்துகிறாரு. அவர் எடுத்து நடத்துறதுனால அவருக்கு ஏற்படுற பிரச்சனைகள், அதுலேருந்து அவர் எப்படி மீண்டு வராரா இல்லையான்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையாகவே இருக்குது. சரி, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, மற்ற படங்கள் போல இல்லாமல் ஒரு எமோஷ்னல் கனெக்டு, ஊர் சார்ந்த விஷயங்கள், மண் சார்ந்த கனவுகள் எல்லோருக்கும் இருக்கும். அதை எப்படிலாம் வந்து தங்களோட ஊரை விடக்கூடாது, வேலைன்னு ஓடுறவங்க குடும்பத்தையும் கவனிக்கணும், இப்படி ஒரு கருத்துக்களை மையமாக வச்சு ஒரு எமோஷனல் கனெக்டாக இந்த படத்தை வந்து நடிகர் தனுஷ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அவரோட 4வது படமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு வேறு வெரைட்டி காட்டுறாரு. அதே போல் இந்த படத்துலையும் ஒரு வேரியேஷனை வந்து காமிச்சிருக்காப்புல. சரி, கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது பணக்கார ஒரு தொழிலதிபராக வரும் சத்யராஜ், அவரோட பையன் அருண் விஜய் மற்றும் மகள் ஷாலினி பாண்டே ஒரு ஃபாரின் லைஃப் ஸ்டைலில் அவங்களோட எப்படி இருப்பாங்கன்றத அழகாகவே அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அருண் விஜய் நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த ஈகோ தட்டும் போது அவருக்கான ஆங்கர் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும் சரி, நல்லாவே படத்தில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ட் போர்ட்ரே ஆயிருக்குன்னே சொல்லலாம். நடிகர் தனுஷ் ஒரு இயக்குனராகவே நல்லாவே எல்லாருமே நல்லா வேலை வாங்கியிருக்காருன்னே சொல்லலாம். இதில் முக்கியமாக பார்த்திபனும் அதே போல் நடிகர் சமுத்திரகனிக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. படத்தில் ஆங்காங்கே தெரிகிற மாதிரி காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தாலுமே அது கிளைமேக்ஸில் இவங்களோட ரோல் எவ்வளோ முக்கியன்றத கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. அதே போல் நித்யா மேனன், நடிகர் தனுஷ் இவங்களோட காம்பினேஷன் சீன்ஸு ஏற்கனவே இவங்க படம் லவ் ட்ராக் அந்த காம்பினேஷன்ஸ்லாம் பழைய படங்களில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே போல் இந்த படத்துலேயும் அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் நல்லாவே ஜெல் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அதுமாதிரி சாங்ஸ், ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து படம் ஒரு மென்மையான படம்னால நல்ல மெலோடி போட்டிருக்காரு. அதுபோல் ஆக்ஷன் சீக்வன்ஸு, அருண் விஜய் தனுஷ் மோதிர சீக்வன்ஸ்லாம் நல்ல ஒரு பீஜம் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நல்ல அங்கங்கே ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்குது. லைட் ஹார்ட்டடாக அப்படி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கிளைமேக்ஸ் சீன்ஸை பார்க்கும்போது ரொம்ப கனமாக ஒரு எமோஷனல் கனெக்டோட இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.